இப்போ நான் என்ன வந்து உங்ககிட்ட சொல்கிறது, இந்த பக்கம் பார்த்தா படம் அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு சொல்லிட்டாங்க, இந்த பக்கம் பார்த்தா இப்படி இருக்குது அப்படி இருக்குன்ட்டாங்க, இந்த பக்கம் பார்த்தா அப்படி இருக்குது இப்படி இருக்குன்ட்டாங்க. இப்போ நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லி ஆகணும்ல. ஏன்னா எல்லாரும் சொல்கிற மாதிரி நம்மளும் ஒரு கருத்தை இங்கே முன் வைக்கணும். விடாமுயற்சி படத்தோட கதை எப்படி இருக்குது அப்படின்னா நிறைய பேர் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஆனால் விடாமுயற்சி படத்தோட கதையிலே எனக்கு ரொம்ப பிடிச்சது, இந்த படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உண்மையிலே எனக்கு தெரியாது இது பிரேக்கிங் டவுனோட படம்னு. உண்மையிலே எனக்கு தெரியாது. எந்த விதமான அப்டேட் இல்லாமல் அங்கங்கே வரதை மட்டும் தான் காதில் வாங்கிட்டு போய் படத்தை பார்த்தேன். அதுலேயும் குறிப்பாக சொல்லணும், அவர் வந்து இது என்னோட கதை கிடையாது, மகிழ் திருமணி இது என்னோட கதை கிடையாது, அஜித் சாரோட கதை அப்படின்லாம் சொல்லியிருப்பாரு. அது மாதிரி அரசியல் புரசலாக போய்ட்டு அந்த படத்தை போய் நான் பார்த்தேன். ஆனால் உண்மையிலேயே சொல்கிறேன், பிரேக்கிங் டவுனோட கதை எனக்கு தெரியாது. நானும் போய் கொஞ்சம் படத்தோட கதை ஆரம்பிச்சது. ஸ்டார்டிங்கில் அப்படி இப்படி 12 வருஷம் 9 வருஷம் அப்படி சொன்ன மாதிரி இப்படியே போயிட்டு மாறிமே அப்படின்னா இப்படி போதே அப்படி கன்ஃபியூஸாக ஆகிற சமயத்தில் பார்த்திங்கன்னா அந்த 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 பெட்ரோல் பங்க் சீனுக்கு அப்புறமா பார்த்துட்டா கொஞ்சம் ஓகே, நல்லா தான் போச்சு, நல்லா தான் இருந்துச்சு படம், எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. எனக்கு உண்மையிலே பார்க்கணுன்னா எனக்கு நல்லா இருந்துச்சு. அதாவது இப்போ வர படங்கள்லாம் பார்த்திங்கன்னா வச்சுங்களேன், எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கேயோ முடிவே இல்லாமல் இருக்கும். பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 இதில் வந்து சம்பாரிச்சிக்கிட்டே இருக்கணும்னு நினைப்பாங்களே தவிர, அதாவது கேஜிஎஃப்னு ஒரு ஐப்பை ஏற்றிட்டு அந்த கதை ஓகே நல்லா தான் இருந்துச்சு, அது அப்படியே ஐப்பை ஏற்றிக்கிட்டே போகிறாங்க பார்த்தீங்களா. அது மாதிரியே இருக்காமல் ஒரு படம்னா ஒரு ஆரம்பம் ஒரு முடிவு அப்படின்ற மாதிரி ஒரு விடாமுயற்சி படத்தை கண்டிப்பாக சொல்லி ஆகணும். எனக்கு உண்மையில் இந்த படம் ரொம்ப நல்லா பிடிச்சிருந்துச்சி, சூப்பராகவே இருந்துச்சு கதை. இந்த படத்தில் எல்லோரும் மிஸ் பண்ணுறது பார்த்தா அஜித் சாரோட மாஸாக ஒரு சீனை வச்சுருந்துருக்கலாம், இப்படி இருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ஃபஸ்ட் ஹாஃபில் எதனா ஒன்று பண்ணியிருக்கலாம். மகிழ் திருமணி அவர்கள் எதனா ஒன்று பண்ணியிருக்கலாம் அப்படின்றத மட்டும்தான் நிறைய பேர் மிஸ் பண்ணாங்க. கூட வந்தவங்களே சொன்ன கருத்தும் இது தான். அப்புறம் இந்த படத்தை பற்றி நான் என்ன சொல்கிறது, இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்திங்கன்னா, நம்ம அர்ஜுன் சாரும் அந்த அவங்க கூட வச்சாங்க, அவங்க பேர் என்னது, ரெஜினாவும் அர்ஜுன் சாரோட போர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை இன்னுமே எவால்வேட் பண்ணி இன்னும் கொஞ்சம் அந்த ஃப்ளாஷ்பேக் வந்து அவங்க எவ்வளோ ஒரு கொடூரமானவங்க அப்படின்னு காட்டினதை இன்னும் கொஞ்சம் எலாபரேட் பண்ணி அதை ஒரு ½ கூட எடுத்துருக்கலாம். ½ அதே கூட கொஞ்சம் ஒரு படமாகவே எடுத்துருக்கலான்ற மாதிரி தோணுச்சு. எனக்கு உண்மையாக அந்த போர்ஷன் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. அதை வந்து அர்ஜுன் சாருக்கு, அதாவது இவங்க எப்படி ஒரு கூட படிக்கிறவங்களுக்கே தன்னைத்தானே தூக்கு போட்டு சாவடிக்கிற அளவுக்கு ஒரு சைக்கோ அவங்க. இது ஒரு உண்மை கதைன்னு நினைக்கிறேன். அதில் வந்த மாதிரியே வந்து அவங்க பார்த்தா அவங்க அப்பா அம்மா வந்து கத்தியாலே குத்தி சாவடிப்பாங்க. அதை வந்து இன்னும் கொஞ்சம் எலாபரேட் பண்ணி அர்ஜுன் சாரோட ஸ்டோரியுமே இன்னும் கொஞ்சம் சொல்லி சூப்பராக பண்ணியிருக்கலாம். ஏன்னா அர்ஜுன் சாருக்குமே பார்த்தா இதுக்கு முன்னாடி யாரை பார்த்தும் பிடிச்சிருக்காது. இவங்கள பார்த்தோன்னே இவரே வெறுக்கிற மாதிரி அவங்கள ரொம்பவே பிடிச்சிடும் அவருக்கு. அதாவது இத்தனை நாளாக அவங்களுக்கு யாருமே பிடிக்காதவருக்கு அவங்கள பார்த்தோன்னே பிடிச்சிரும். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு உண்மையிலேயே அதுக்குள்ளே ஒரு ஸ்டோரி வச்சுன்னா உண்மையாக சூப்பராக இருந்திருக்கும். என்னோடய கருத்து இதை வந்து நிறைய பேர் ஏற்றுக்காமல் கூட இருக்கலாம். தலை சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கதை எனக்கு பிடிச்சிருந்துச்சிப்பா. ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸாக உண்மையிலேயே எனக்கு பிடிச்சிருந்துச்சி. இந்த ஃபைட் சீன் ஆக்ஷன்ஸு ஒரு எல்லாத்துலேயும் ஒரு மாஸ் சீன் வேணும். இந்த சீரீஸ்லாம் காட்டாமல ஒரு சீரீஸ் முடியும் போது ஒரு ஐப் ஏற்றுவாங்க. அதை மாதிரிலாம் போய் எதிர்பார்த்தோம்னா கண்டிப்பாக ஒன்றுமே இருக்காது. ஒரு நார்மலாக இந்த படம் நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் பிரேக்கிங் கதையை பார்க்கும்போது தெரியுது, இன்டர்வலுக்கு அப்புறமா ஒரு சீனாக அந்த கடத்தல சீனு, அதனால் அதுலேருந்து அப்படியே அதுதான் அந்த படம் தான், இது அப்படியே நல்லா இருந்துச்சு. ஆனால் இன்னும் நிறைய பேர் நிறைய எதிர்பார்த்துருந்தாங்க. எங்கள் மாமா ஒத்துக்கிறார். அவர் பார்த்தீங்கன்னா 2 அஜித்து அந்த சைடில் அந்த நிற்பார் பார்த்தீங்கன்னா, அதே ஒரு அஜித்தாகவே வச்சுருக்கலாமோ, இல்லைனா த்ரிஷா வந்து ஒரு அஃபேர் போவோம், அவங்கள வந்து அது ஒரு வில்லனாக காட்டியிருக்கலாமோ அப்படின்ற மாதிரிலாம் நிறைய யோசனை போச்சு. இந்த படம் பார்க்குறத விட படம் பார்த்துட்டு வரும்போது சொல்கிற கருத்தெல்லாம் கேட்கும்போது, சரி இப்படி எடுத்துக்கலாம்னா அப்படி எடுத்துக்கலாம்னா நம்ம நிறைய பேசுகிறோம். ஆனால் அவங்களுக்கு அது மகிழ் திருமேனி அஜித் சார், அது அவங்க பிடிச்சா வச்சுருக்காங்க. பிடிச்சவங்க பாருங்கள், பிடிக்காதவங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். அதில் உங்களுக்கு என்னது இதுவுமே யாரும் சொல்ல போகிறல. படம் நல்லா இல்லைன்னு சொல்கிறதுக்கு உரிமை இருக்குது. ஆனால் இப்படி தான் பண்ணணும், நீங்கள் இப்படி தான் பண்ணணும்னு சொல்கிறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. ஆக மொத்தத்தில் என்னை பொறுத்த வரையும் படம் பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு. எல்லாமே சூப்பராக நடிச்சிருந்தாங்க. த்ரிஷாவுக்கு சொன்ன மாதிரி வயசே ஆகலைப்பா. எப்படி தான் அந்த வயசு நல்லா இருந்துச்சு. உண்மையே நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும் என் வாயில். சில பேர் நிறைய லாஜிக் சொல்கிறாங்க, நீங்கள் ஏன் அந்த நாட்டில் போய் எடுத்தீங்க, அந்த நாட்டில் எடுத்துகிட்டு தமிழ் ஆளுங்க தான் வராங்க ஃபுல்லாக, அப்படி இல்லையா, போலீஸ்டேஷனில் ஒரே போலீஸ் தான் இருக்கார், அந்த இடத்துக்கான ஒரு இப்படிப்பட்ட அந்த இடத்துக்கு கூட அவனை போக மாட்டான், அங்கே சிக்னல் கிடைக்கல இப்படின்ற மாதிரி தான் பதிவு பண்ணுறாங்க அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு கதை எடுத்துக்கல, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் ஒரு கதைனா அப்போ இதெல்லாம் எங்கடா நீங்களா? ஆக முதல்ல என்ன பொறுத்தவரையும் படம் சூப்பர் ஹிட் அப்படின்னு சொல்லாமல் நல்லாயிருக்கு, சூப்பர் அப்படி இருந்துச்சு. அப்புறம் விடாமுயற்சி அந்த பாட்டு, எல்லா பாட்டுமே ஹிட்டு தான். அதுலேயும் அந்த
சவடிக்கா அந்த பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸ்டார்டிங்கே வந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அந்த ஒரு சொட்டு ரத்தம் இருந்தாலும் அந்த பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலு. அந்த சவடிக்கா பாட்டில் சொல்கிற மாதிரி அந்த ஒய்ஃபு கிட்ட பொய்யே சொல்லாத அப்படின்வாங்களே, அதெல்லாம் வந்து நல்லா இருந்துச்சு. அந்த ஒரு பாட்டிலே எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க அந்த கதையை தான் சொல்லணும். அதாவது அஜித் சாருக்கும் நல்லா இருந்துச்சு. என்னடா சொல்கிறது இதுக்கு மேலே? இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுவேன்னு தெரியல, நான் அப்படி பேசிக்கிட்டு இருக்கேன்ல. அப்லோட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லலாம். என்ன வேணால் சொல்லலாம். நீ பேசுறதுக்கு கேவலமாக இருக்குடா, நீ என்னடா படம் பார்க்குற, உங்களுக்கு என்ன தோணுன்னு சொல்லலாம். இந்த ரிலேஷன் பார்த்துருக்கலாம், எங்கள் பக்கத்து வீட்டு அண்ணன்ற ஒருத்தர் இருக்காங்க, அவங்க பார்த்துட்டு இருக்காங்க, அவங்க பார்க்கலாம். நான் அந்த பையன் லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கான்னு நினைக்கலாம். நீங்கள் அப்படி என்னமா இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். படம் எப்படி இருக்குன்றதையும் முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. ஆனால் 2 வருஷம் வெயிட் பண்ணி தலையை வந்து ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கே ஒரு தைரியம் தானே. மாசினே இல்லை அப்படின்னு சொன்னாலும் தலை வர எல்லா சீனும் மாசு தான் அப்படின்னு சொல்கிற கூட்டமும் இங்கே இருக்குது. அதில் பார்த்தா ரெண்டாவது ரகம் நான் தான். ரெண்டாவது ரகம் தான் நான். ஃபஸ்ட் ரகம் யாரோ நீங்கள் இருக்கலாம், ஆனால் 2வது ரகம் தானா. என்ன மாதிரி ரகங்கள் இருக்கீங்களா? மறக்காமல் பதிவு பண்ணுங்கள், ஓட்டை பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கன்னு தான் நான் கேட்கணும். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி நினைக்கிறேன். இந்த சேனலில் மூவி ரிவ்யூ மட்டும் இல்லாமல், மூவி ரிவ்யூ உண்மையாக எனக்கு பண்ண தெரியாது. மூவி ரிவ்யூ இல்லாமல் இன்னும் சில நிறைய ரீல்ஸ் ரியாக்ஷன்லாம் பண்ணுவேன். பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு நினச்சி பண்ணுவேன். ஆனால் அது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது, நீங்கள் தான் சொல்லணும். இந்த வீடியோவில் இப்படி போகிறதுக்கு பதிலாக இன்னும் எப்படிலாம் வீடியோ போகலான்றதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு புதுசாக ஐடியா வச்சுருக்கேன், அதையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன் கண்டிப்பாக. திரும்ப சேனல் வந்து அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு என்னென்ன முயற்சி பண்ணுமோ அதை நான் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.